திருவண்ணாமலை அருகே ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த 18 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த 2 காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏந்தல் புறவழிச்சாலையில் ஆந்திராவில் இருந்து லோடு வாகனத்தில் வந்த பெண்கள் ஓட்டுநரை கீழே இறக்கி சந்தேகத்தின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் ரோந்து பணியில் இருந்த காவலர்கள் சுரேஷ்ராஜ் ஆகியோர் ஒரு பெண்ணை மட்டும் தரதரவென இழுத்து சென்று பலாத்காரம் செய்ததாக புகாரானது எழுந்துள்ளது. இந்த நிலையில் 2 காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரோந்து பணியில் இருந்த காவலர்கள் சுரேஷ் மற்றும் சுரேஷ்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மாவட்ட எஸ்பி சுதாகர் தலைமையிலான போலீசார் பாதிக்கப்பட்ட பெண்ணை விசாரித்த பின் காவலர்களை கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஜான்சன் இணைப்பில் இணைகிறார். ஜான்சன் வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். திருவண்ணாமலை அடுத்த ஏந்தல் புறவழிச்சாலையில் நேற்று இரவு ஆந்திராவிலிருந்து லோடு வாகனத்தில் 2 பெண் மற்றும் ஓட்டுநர் உட்பட 3 பேர் வந்துள்ளனர். அப்பொழுது புறவழிச்சாலையில் இருந்து ரோந்து பணியில் இருந்த கிழக்கு காவல் நிலைய காவலர்களான சுரேஷ் மற்றும் சுரேஷ்ராஜ் இருவரும் அந்த வாகனத்தை வழிமறித்து சந்தேகம் உள்ளதாக கூறி வாகனத்தில் இருந்தவர்களை கீழே இறங்க வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. லட்சுமியை மட்டும் அடித்து தரதரவனை இழுத்து ஆள் நடமாட்டம் இல்லாத புதாரில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு புறவழிச்சாலையில் ஓரமாக விட்டு அங்கிருந்து 2 காவலர்களும் தப்பி சென்றுள்ளனர். இந்த நிலையில இன்று அதிகாலை 4 மணி அளவுல அங்கு வந்த ஊர் மக்கள் லட்சுமியை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த தகவல் அறிந்த திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் மற்றும் உதவி காவல் கண்காணிப்பாளர் சதீஷ் ஆகியோர் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில இந்த விசாரணையில் நேற்று இரவு என்ன நடந்தது என பாதிக்கப்பட்ட பெண் கூறிய தகவல் வெளியாகி உள்ள நிலையில சம்பவ இடத்திற்கு மாவட்ட கண்காணிப்பாளர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மேலும் திருவண்ணாமலை மருத்துவமனையில் 5க்கும் மேற்பட்ட ஆய்வாளர்கள் உட்பட 10க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. பாலியல் பலாத்காரம் செய்த இருவரும் காவல்துறையில் சேர்ந்தவர்கள் என்பதால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பாலியல் பலாத்காரம் செய்த காவலர்களை கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்.